கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் தாமே கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் கொஞ்ச நாள் மாத்திரமே. கர்த்தர் தெளிவாய் இந்த வேதவசனத்தில் நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, இந்த உலகத்திலே நமக்கு பிரச்சனைகள் உண்டு, இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பலவிதமான சோதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கொஞ்ச கால பாடுகள். நாம் சந்திக்கிற எல்லா எதிர்ப்பான காரியங்களும், நாம் சந்திக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களும் கொஞ்ச காலம் மாத்திரமே. அது வாழ்நாள் முழுவதும் அல்ல, அது கொஞ்ச காலம் மாத்திரமே. ஆமேன். அந்த கொஞ்ச கால பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த கொஞ்ச கால பாடுகளை நாம் அனுபவிக்கிற போது கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். நம் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பாடுகளின் மத்தியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நம்மை சீர்படுத்துகிற தேவன். ஆமேன். நம்மை சீர்படுத்துகிறார். நாம் எப்படியாய் இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது, இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆவது, இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நாம் உறுதியாய் கர்த்தருக்காய் எப்படி நிற்பது என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த பாடுகளின் மத்தியிலே நாம் ஸ்திரப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு துணை நிற்கிற தேவன். கொஞ்ச கால பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம் விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த கொஞ்ச கால பாடுகள் இப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கொடுக்கிறது. விசுவாசத்தில் பலனாய் நிற்பதற்கு அதுக்கு நம்ம உதவி செய்கிறது. நம் வாழ்க்கையில் எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் அதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த கொஞ்ச கால பாடுகள் நம்மை பலப்படுத்தும். இந்த கொஞ்ச கால பாடுகள் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்தும். இந்த கொஞ்ச கால பாடுகள் நம் சரீரத்தை பலப்படுத்தும். இந்த கொஞ்ச கால பாடுகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். நான் உறுதியாய் கர்த்தருக்காய் நிற்பேன், நான் பலன் கொண்டு கர்த்தருக்காய் நிற்பேன், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் கர்த்தர் எனக்கு துணை நிற்பார். இந்த கொஞ்ச கால பாடுகள் மாத்திரமே, என் வாழ்க்கையில் வருகிற இந்த பாடுகள் கொஞ்ச காலம் மாத்திரமே, என் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் கொஞ்ச காலம் மாத்திரமே, என் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் அது கொஞ்ச காலம் மாத்திரமே. இதற்கு கர்த்தர் நிச்சயமாய் முடிவை வைப்பார் என்ற அந்த உறுதியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதை தாங்கிக் கொள்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 4வது காரியம் சொல்லுகிறது, நிலை நிறுத்துவாராக. நாம் தடுமாறி விழுந்து போகாதபடிக்கு உறுதியாய் நிற்கும்படியாய், நாம் இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். நம்மை நிலை நிற்க செய்கிறார். நம் இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதம் உண்டு. நாம் நிற்கிற இடத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டவிழ்க்க வல்லவராக இருக்கிறார். இந்த கொஞ்ச கால பாடுகள் இந்த பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கொஞ்ச கால பாடுகள் நம்மை நிலை நிற்க செய்கிறது. ஆகவே கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர். தேவன் தாமே கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நாம் நிலை நிற்கும்போது ஒருவராலும் நம்மை அசைக்க முடியாது. நாம் நிலை நிற்கும்போது சத்ருவானவன் நம்மை அசைக்க முடியாது. நாம் நிலை நிற்கும்போது ஒரு காலத்திலும் சத்ருவானவன் நம்மை வீழ்த்த முடியாது. நாம் வீழ்ந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நாம் வீழ்ந்து போகாதபடிக்கு உறுதியாய் நிற்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உறுதியாய் நிற்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த போராட்டத்தின் மத்தியிலே, கொஞ்ச கால பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை உறுதியாய் நிற்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த கொஞ்ச கால பாடுகள் மாத்திரமே. நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள் கொஞ்ச காலம், நாம் சந்திக்கிற நெருக்கங்கள் கொஞ்ச காலம், நாம் சந்திக்கிற பாடுகள் கொஞ்ச காலம், நாம் சந்திக்கிற எல்லா எதிர்ப்பான காரியங்களும் கொஞ்ச காலம் மாத்திரமே. அந்த கொஞ்ச காலத்தில் நம்மை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிற்க கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து நம் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் விசுவாசத்தில் தோய்ந்து போகாதபடிக்கு நாம் உறுதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி அப்பா, இந்த கொஞ்ச கால பாடுகள் மாத்திரமே, நாங்கள் சந்திக்கிற பாடுகள், நாங்கள் சந்திக்கிற நெருக்கங்கள், நாங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் மாத்திரமே.
இந்த கொஞ்ச கால ஆண்டவரை பாடுகளின் மத்தியில், இந்த கொஞ்ச கால சோதனையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் நீர் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர். அநேக காரியங்களில் நீர் எங்களுக்கு துணை நின்று ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். அப்பா ஆண்டவரே எங்களை சீர்படுத்துகிறீர், எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிறீர், எங்களை ஸ்திரப்படுத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். நாங்கள் நிலை நிற்க எங்கள் உதவி செய்கிறீர். அப்பா எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் சூழ்நிலையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்கள் சீர்படுத்த உதவி செய்யும், நாங்கள் ஸ்திரப்பட உதவி செய்யும், நாங்கள் பலப்பட உதவி செய்யும், நாங்கள் நிலை நிற்க எங்கள் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் சீர்படுவீர்கள், ஸ்திரப்படுவீர்கள், பலப்படுவீர்கள், நிலை நிற்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவராலும் உங்களை அசைக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.